உங்களுக்கு brand new episode of காதலா மறுபடியும் வந்துட்டு உங்க காதல் மன்னன் ஜீவன். காதல் மன்னன் சொல்லி இருக்கிறேன், ஆனா காதல் பண்றதுக்கு யாரும் இல்ல சார். அஞ்சு வண்ண பூ. ஆனா காதல் மேல இருக்கிற ஆசையே பிரிச்சுங்க உங்க காதலாம் கேட்டா. ஸோ போன வர எபிசோட் பற்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட்லாம் பண்ணீங்க. ஐ லைக் இட். நிறைய பேர் டிக்டாக் வீடியோலாம் பண்ணீங்க. ஐ ஆல்சோ லைக் இட். ஸோ வளவலன்னு பேசாம வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுறதுக்கான இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த ஒரு காலர் போலாம். ஹலோ ஹலோ, யார் பண்ணி வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. ஹாய், அங்கே யார் பேசுறதுக்கு? ஜீவர் பேசுறேன். உங்களுக்கு நான் பேர் இருப்பேன் இல்லை உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா? நீங்க ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்களா? என்னைய வந்து நீங்க I have to change my name. I don't know what to say. பரவாயில்ல, நானே பேர் வைக்கிறேன். சரி, நயன்தாரா நினைக்கிறேன். ஓகே சரி, நயன்தாரா வச்சுக்கோங்க. மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. சரி நயன், உங்களுக்கு என்ன நினைச்சு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நயன். நான் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களோட சிஸ்டர் வந்து என்னோட ஜூனியர். ஸோ ஹி காட் டு நோ மீ ஃப்ரம் அ ஷோ. நான் வந்து யூனிவர்சிட்டியில டான்ஸ் ஷோல பரதம் குரூப்ல இருந்தேன். ஸோ ஹி ஜஸ்ட் லைக் sing me on the stage. Then he took my number and then he started to chat almost like for 6-7 months. Then he proposed and we just started like that. Hello, yes Susmi, I love you. Just ஒரு friendly relationship. We just ended up in a marriage lah. ஒரு very unplanned. We are not sure we are ready or not. Then எங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டோம். Like he met with an accident while I was like still in like you know in a relationship with him. So accident ஆனதுக்கு அப்புறம் I have to tell my father like you know அவங்க அடிபட்டாங்க, வீட்ல வச்சு பாத்துக்கலாமா? ஏன்னா he don't have anybody here in JB. I'm originally from Penang. சரி ஓகே ஃபைன். அப்பதான் எங்க அப்பாக்கு தெரியும் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து வீட்ல எல்லாத்துக்கும் தெரியும், அப்பாக்கு தெரியாது. ஆஃப் கோர்ஸ் அப்பா கிட்ட நம்ம சொல்ல முடியாதுல்ல. Meanwhile, நான் அவனை காதலிக்கிறேன். அப்பாக்கு தெரிஞ்சு ஒரு within 1 yearல வந்து விடுதலை பிளான் பண்ணி என்கேஜ்மெண்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. Good news. பிஃபோர் மேரேஜ் நம்ம பார்த்தோம்னா வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம மீட் பண்றதுக்கு ஒரு டியூ டு ஒர்க், நம்ம தங்குற இடம் தூரமா இருக்கிறதுனால பேசுறதுக்கு ஒரு மீட் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து லிவிங்கா இருப்போம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம், ஃபைனான்ஷியல் இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஸோ வி டோன்ட் நோ த ரியல் கேரக்டர் ஆஃப் தட் பர்சன். ஸோ யூ வந்து கிளியர்லி கம் ஃப்ரம் a broken family. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சா இருப்போம். ஸோ வாட் ஐ தாட் இஸ் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடைச்சுன்னா they will value of course. ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்க க்ரோ அப் பண்ணது எல்லாமே ஒண்டியாவே இருந்துட்டீங்க, உனக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து அந்த வேல்யூ இருக்கும். அப்படியே நினைச்சா ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். தென் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஷாக் ஆனது என்னதுன்னா வந்து I caught him few times watching porn. ஓ நாட்டி பாய். நம்ம கேட்டு நீ அதை பாக்குற, உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு. சும்மா பாக்குறானா? யாராச்சும் போன வந்து டிக்டாக் ரீல்ஸ் மாதிரி உட்காந்து போன அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட ரொம்பலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க. எங்க அம்மா அப்பா கூட வந்து பக்கத்துல கூட உட்கார மாட்டாங்க, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் பயம். நீ கொஞ்சம் கவனிக்கோ, கொஞ்சம் பார்த்துருக்கணும். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனான ஒரு டைப். ஐ வில் லோட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஐடியாவே இருக்காது, ஒரு ஆம்பளை பொம்பளை நமக்கு அந்த தாட்டே இருக்காது. Yeah, actually it's true because நீங்க வந்து like if it's very openly you don't see them like that. அந்த ஆனா பான் பார்க்கறவங்க என்ன ஆயிருன்னா அந்த பான்லயே பார்த்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன every interaction feels like an excuse to have sex. So அது அந்த ஒரு மைண்ட் செட்ல பேரு. So they feel very ஒரு மேன் வந்து ரொம்ப இன்ட்ரோட் ஆயிரும் அந்த நேரத்துல. நான் வந்து நீங்க பான்லாம் பார்க்கறால, so did you all like pardon my English or my manners about this? Was your sex life great or was that not very good? I would not say it was great. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம் நாம. நாங்க நிறைய விஷயம் பிளான் பண்ணிக்கோம். ஓகேவா, நம்ம வந்து பேபி வந்து பிளான் பண்ணல. I don't have kids anyway. அந்த இன்டிமசி வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். We don't discuss about sex. We don't openly talk about it. Yeah, I'm very embarrassed. I feel very shy and uncomfortable to speak with a strange woman, you know. So even when I want to like talk about like வந்து பேபி பிளானிங் பத்தி பேசினாக்கா அது நடக்க போது பாத்துக்கலாம். அது வந்து ரொம்ப பெருசா இது பண்ண மாட்டாங்க. சோ அதை நாம பெருசுபடுத்துனது இல்லை இது வரைக்கும். அத சிக்கலா இருக்கு. Usually if a guy doesn't want to talk about his intimacy with his partner, that means there's something wrong there already. Usually ஏதாச்சும் ராங்கா இருக்கும். First incident வந்து ஒரு 2017 இருக்கும். First incident வந்து 2017 first வந்து நான் I caught him like having a relationship with another married woman வந்து
அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கான்வர்சேஷன் தான். ஸோ நான் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிறேன், நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்துட்டு ஹாலிடே படுத்துக்கிறேன். நான் ஏன் காலையில் எழுந்திரிச்சிட்டு பட் இது வைக்கா. ஸோ பக்கத்துல கையில் காதுக்கு வந்து ஃபோன் இருந்துச்சு, எடுத்து பார்க்குறேன். ஐ saw all the messages like வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க. என்ன அந்த கேர்ளோட கழுத்துல வந்து தாலி இருந்துச்சு. என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. தென் இமிடியட்லி அந்த பொண்ணியோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து நான் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அட்ரஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டேன், எப்படி எல்லாமே எடுத்து. எப்படி அட்ரஸ் எடுத்த? அது நம்ம கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எடுக்கிறதுக்காக டேய் நீங்களாம் ஸ்கூலுக்கு போய் வேலை செய்றீங்களோ இல்லையோ, ஃப்ரெண்டு கண்டு கண்ட கண்ட வேலை பண்ணிட்டு இருக்கீங்கடா. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நான் இனிமே அப்படித்தான். நான் ஈவினிங் வேலை முடிஞ்சு நான் அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டேன். என் வீட்டுக்கு கிட்ட தான் அந்த பிள்ளையோட வீடு, நான் வீட்டுக்கு நேரா அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா. ஏய் ஒன்ன மாதிரி அப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே உனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது, அப்போ உன் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வா, நானும் ஃப்ரெண்ட் ஆகி நானும் டெய்லி உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நான் பாக்குறேன் அது கரெக்டா தப்பானு. இப்படிதான் நான் சொன்னேன். நல்லா இருப்பவா நீ கரெக்டா பேசுற. வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து லைஃப்ல வந்து சைவமாவே இருந்தது இல்ல. நாங்க கல்யாணம் பண்ணி அந்த 1 மாசம் சைவமா இருந்திருக்காங்க தைப்பூசத்துக்கு. அந்த மாசம் வந்து கரெக்டா சைவமா இருந்தாங்க அந்த வருஷம் தைப்பூசத்துக்கு. அப்பதான் அந்த மெசேஜ் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அக்கா சைவமா இருக்க சொல்லிட்டாங்க, கை சைவமா இருந்திருக்காருங்க இவரு. இல்லம்மா அவர் வந்து ஏன் சயமா இருந்தாரா? சயமா இருந்து அசைவம் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆமா. ஏய் சாம்பு மவுண்ட வெஜிடேரியன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் நிக்கிற. Then the husband called me saying that sorry என்னோட wife கது பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியாது like so staged மாதிரி இருந்துச்சு. It's a stage thing. I don't think so any husband will want to talk to another woman like that. So that was a fucking lie. So wait, I give you props, okay? You are one hell of a woman who has balls to just confront this shit. So let's go, girl power. Okay. So then after that what with other first incident அப்ப second third fourth ல இருக்கா? Yes, கண்டிப்பா இருக்குது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. Then after that நார்மலா போய்கிட்டு தான் இருந்துச்சு. Again வந்து லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்துட்டு 2 பேருமே ஜேபில தான் இருந்தோம். Like you have a lot of time. So we were always talking about like having baby. This is the time I'm plan பண்ணலாம். ஓபனா சொல்லணும்னா நம்ம அந்த செக்ஸ் பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிடலாம். உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு. Then வந்துட்டு பேச போதெல்லாம் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இதே தான் நீ பேசுற அப்படின்னு. நானே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பேசினாக்கா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, ஒருவேளை வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி நானே நினைச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நார்மலா பேசிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து டிரெக்ஷன் ப்ராப்ளமா இருக்குது, எனக்கு சம்திங் நாட் ரைட் அப்படின்னு அவங்களே அவங்க சொல்லிக்கிட்டாங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். சோ எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அவங்க அப்படி சொன்னது. So he basically say he has erectile dysfunction la. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நான் அதுலேருந்து வந்து அதை பத்தி பேசவே இல்லை. பிகாஸ் ஐ do not want to hurt you. I really don't bring that to discussion. அது ஒரு மேட்டர் இல்ல, அப்புறமா பாத்துக்குவோம் அது அப்படி சொன்னாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் பேசுறதே இல்லை. Actually it's not your fault. Let's be honest, you are trying to be a very loving wife and very understanding wife, and ED வந்து erectile dysfunction வந்து I think most men go through it because they're stressed out and everything. So sometimes it happens. It could be due to smoking or like your health like your lifestyle. Could be anything like could be any reason. இதான் இந்தியன் கல்ச்சர்ல செக்ஸ் எஜுகேஷன் இல்லாதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அப்பதான் வந்து 1 week கழிச்சு ஒரு கேர்ள் என்ன கான்டாக்ட் பண்ணிச்சு. முறை இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு Facebookல இன்ஸ்டாகிராம்ல நிறைய இடத்துல வந்து ஒரே கேர்ள் எனக்கு வேற ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு மெசேஜ் அனுப்பிச்சு. நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன், அதுவும் ரிப்ளை வரல. ஒரு 1 week கழிச்சு தெரியுமா அந்த ஃபேஸ்புக் மெசேஜ் நான் திறக்கிறேன். அந்த கேர்ளும் என் ஹஸ்பண்ட் இருக்கிற போட்டோவை, ஆனா அந்த கேர்ளோட ஃபேஸ் மட்டும் இமோஜி வச்சு மாத்திட்டு எனக்கு அனுப்பி விட்டுச்சு. நீ படிச்சிருக்கதானே, அவனுக்கு அறிவு இல்லையா? நீ அபவுட் ஹேவிங் ரிலேஷன்ஷிப், நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லி எனக்கு அனுப்புது. ஒண்ணு மிரட்டி இருக்கா? ஆமா. என்னம்மா இப்படிலாம் மிரட்டுறாங்க, புதுசா இருக்கே. ஏய் என்ன அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா? இல்ல. சோ நான் என்ன சொன்னேன்னா, நீ வந்து யாரும் எனக்கு தெரியாது, நீ வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், whoever could be, maybe அவர் கிளிக் கூட இருக்கலாம். கல்லிக்கல கூட இப்படிதான் படம் எடுப்பாங்க. நான் ஒரு 2 days அந்த பிள்ளை எங்க கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். அவங்க என்னென்ன பண்ணாங்க, வந்தாங்க போனாங்க, நான் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன், என் ஃபேமிலிக்கு எவ்வளவு கொடுக்குறேன், நான் என்ன பண்றேன், everything she is telling. என் ஃபேமிலி நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த ஜீவன் I have to tell you, நான் எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் அந்த கேர்ள் அனுப்பிச்சு. என் லைஃப்ல நான் நிஜமாவே சொல்றேன், நான் என் ஹஸ்பண்டுக்கு இப்படிலாம் பேச தெரியும் அல்ல எனக்கு தெரியும். என்னப்பா பேசினாரு? வந்து அந்த கேர்ள் சொல்லுது, உன்னோட வைஃப் அடிக்க போது என் கூட இருந்தா நீ ரிஜெக்ட் பண்ணி விடுவ, இப்போ உன் வைஃப் கூட இருந்தா இட் won't call decline. அது வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன், ஓகேவா? உன்னோட கீப்ப கூட நீ அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது நார்மல் கான்வர்சேஷனா? புரியலண்ணா. அடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா, சாரி நான் உன்னை வந்து பாக்குறேன், ஐ வாண்ட் டு லிக் யூ, ஐ வாண்ட் டு சக் யூ, ஐ வாண்ட் டு ட்ரிங்க் யூன்னு போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. இவங்களோட மெசேஜ் அது.
எனக்கு நான் என்ன யோசிச்சேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச தெரியுமா எனக்கு அதுதான் எனக்கு தெரியும். நிஜமாவே நான் போய் பேசல. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, பீரே அடிக்குதேடா. Then I confronted my husband. நான் வர சொன்னேன், நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வா, நான் கூட பேசணும். வந்துட்டு உனக்கு இந்த பல்ல தான் உனக்கு வேணும்னா நீ டிவோர்ஸ் பண்ணிடு. பட் whatever conversation I had been நான் ரெக்கார்ட் பண்ணேன், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அவங்க பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்லுவாங்களே இதெல்லாம் போய் நான் ட்ராமா பண்ணேன் போய் பேசுறேன், நான் ரெக்கார்ட் பண்ணேன் எல்லாமே. நீ இந்த வீடியோல பாக்குற பொண்ணுங்களாம் இவங்கள ஒரு எக்ஸாம்பிளா பாத்துங்க. நீ இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்க. That is a cunt move. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்க அப்பா உங்க அம்மாக்கு இதுதான் பண்ணாரு, நீ என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்க, ஒரு பொம்பளை வளர்த்த பிள்ளை வந்து தப்பா வளரக்கூடாது. So you don't choose any bad thing in your life because you don't want to be a bad example. உங்க அம்மா பேரை காப்பாத்தணும்னு சொன்னா அவங்க அம்மா இல்ல இறந்துட்டாங்க. ஓகேவா? இந்த கேள்வி அவன்கிட்ட போய் கேட்டியா? ஆமா, நான் அதுதான் நான் கேட்டேன். இப்ப நீ எனக்கு பண்றீங்க, உங்க அப்பா உனக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்டேன். யோ மூஞ்சில அடிச்ச மாதிரி கேள்வி கேக்குறீங்க. What was his reply? அப்படின்னு நான் வந்து ஃப்ரெண்டா தான் பழக்கினேன், இது எப்படி ராங்கா போனச்சு தெரியல. ஆஃப்டர் சம் டைம் ஆஃப்டர் நான் ஆர்கியூ பண்ணிட்டு ஏன்னா நான் அவங்க கூட இருக்கும்போது அந்த கேர்ள் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஸ்பீக்கர்ல போட்டேன், ஓகே ஃபைன், என் ஹஸ்பண்ட் என் பக்கம் தான் இருக்கேன், இப்போ உனக்கு என் ஹஸ்பண்ட் தானே பேசுன்னு சொன்னேன். பேசுது, இவங்க வாய் திறக்கல. நான் சொன்னேன் சரி ஓகே, உனக்கு என் ஹஸ்பண்ட் தானே வேணும், நீ ரொம்ப லவ் பண்றதுன்னு, நீ என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, மாப்பிள்ளை கேளு, நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். நீ வா வந்து என்ன பாரு, நான் கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை என்னமா சில்லுன்னு இருக்காது ஜோதிகா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? No, the thing is, you are so என்ன பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா விஷயமும் நீ ஷேர் பண்ற, நம்ம பேபி ட்ரை பண்றது, நம்மளோட ப்ராப்பர்ட்டி விஷயம் எல்லாமே ஒரு பர்சனுக்கு தெரியும், தேர்ட் பார்ட்டிக்கு. அப்ப ஏன் நீ அவங்க கிளம்பி அவங்க கூட வாழ வேண்டியது? Why you don't have the guts to tell that I don't live with you? ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் என்கிட்ட வேணும், ஆனா நீ படுக்கிறது வேற ஆளு கூட. Why you need that? Why you don't do that? Correct or not? Okay, you know what, that is a very very fair question. So இதுக்கு பிறகு என்ன ஆச்சு? நான் சொன்னேன், நீ அடுத்த மாசமே பேக் பண்ணி ஜேபிக்கு வரேன். அந்த டைம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு ஜேபி, நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. அடுத்த மாசம் வரேன், இந்த மாசம் வரேன், இழுத்து வச்சுக்கிறேன். சொன்னீங்க அடுத்த மாசம் நீ வர அப்படி சொல்லிட்டேன். தென் ஒரு 1 week 2 weeks இருக்கும், அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. Hey, wait. Were you still with him after this? Yes, I was with him. இது கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இது வந்து இதெல்லாமே வந்து ஒரு 23-24 நடந்துச்சு. கல்யாணம் ஆல்மோஸ்ட் 9 years ஆகுது. அப்ப அந்த டைம்ல 9-10 years ஆகுது. அப்போ உனக்கு டிவோர்ஸ் பண்ணோன்னு நீ எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ற ஐடியா இல்லைன்னா, நான் நிறைய பேர் நான் பாத்துருக்கேன், நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் கூட பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் டிவோர்ஸ் தான் பண்ணணும், யாருமே வாழ முடியாது. நான் வந்து உங்க அம்மா கொடுத்த ப்ராமிஸை மட்டும் தான் நான் மனசுக்குள்ள வச்சிருந்தேன். ஓகேவா? உனக்கு யாருமே இல்ல. அவங்க அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ் நீ காப்பாத்திட்டு இருக்க, அவங்க அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ் அவங்க காப்பாத்தல. எக்ஸாக்ட்லி. இத மட்டும் வக்கனையா பேசு. ஒண்ணு அது ரீசன். இன்னொன்னு வந்து எங்க அப்பாவால இதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியுமா எனக்கு தெரியல. என்ன வீட்டுல மத்த ப்ராப்ளம் இருக்க போது மை டாட் பிலீவ் வந்து நானாச்சும் வந்து கரெக்டா லைஃப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாக்கு நிறைய ஹோப் இருக்கு. ஸோ ஐ டு நாட் வாண்ட் டு லைக் அவரை கஷ்டப்படுத்த கூடாது. அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அந்த விஷயத்துல. ஆக்சுவலி a lot of women out there இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏன் இருக்காங்கன்னா, அவங்க வந்து மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த எல்லா கஷ்டத்தை தாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. பட் நான் வீட்டுல சொன்னேன், நான் எல்லாமே சொன்னேன். எங்க வீட்டுல சொன்னாங்க, நீ டிசைட் பண்ணு, இல்லைன்னா அவனை கூட்டு வீட்டுக்கு வர சொல்ல பேசுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. I know he will not come and confirm this. I know that because he can't come. சாரி, அது வேற ஜோக். சாரி, தப்பா சொல்லிட்டேன். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஆனா அது எனக்கு இன்னொரு க்ளூ கொடுத்துச்சு. என்ன க்ளூ கொடுத்துச்சுன்னா, அந்த கேர்ளை கழட்டி விட்டுட்டு he is now in relationship with another woman. அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னுச்சு. பையன் என்ன விடலையா? விடல, அவர் விடல. இது குஞ்சு ஏறல சார், குஞ்சு வச்சுட்டு என்ன வேலை பண்ணிருக்கா? அதுல பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நந்தினி, எனக்கு ஈடி இருக்கு நந்தினி, ஏற மாட்டுது. ஆனா மத்த பொண்ணு விட்டா தானே ஏறி வருது. அவனுக்கு வந்து பேர் வந்து குஞ்சு மணின்னு வச்சிடணும். ஏன்னா குஞ்சு வந்து மத்த பொண்ணுங்க பார்த்தா மணி அடிக்குது. குஞ்சு மணி அனலாகி சப்பி மணி. அந்த கடைசியா வந்து அவங்களை வந்து நான் வந்து மே ஒரு வாட்டி பார்த்தேன். 2025ல சொந்த கட்டின புருஷன் நீ 3 தான் பார்த்திருக்கேன். 3 வாட்டி நான் பார்த்தேன். அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். நான் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வந்தேன். சோ அந்த லாஸ்டா வந்து அந்த பார்க்கிங் விஷயத்துக்காக ஒரு வாட்டி சண்டை போட்டாங்க. பார்க்கிங் விஷயத்துக்கு லைக் வந்து அந்த ஒரு பார்க்கிங்ல வந்து ஒரு ஆளு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க. அவங்க நான் ஷேர் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை பார்ட்னர் தான் ஷேர் பண்ணுவேன். அப்ப நான் ஷேர் பண்றேன். he turned back the problem to me. ஒரு நீ தான் ப்ராப்ளம் அப்படி சொல்றேன். நான் சொன்னேன், ஒரு ஆம்பளை நீ எதுவுமே பண்ணது இல்ல. உன் வைஃப் காலைல 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு இடத்துல காடி பார்க்கிங் பண்ணி நடந்து வேலைக்கு போயிட்டு வருது. ராத்திரி 10 மணி தான் வருது. உன் பொம்பளை எங்க காடி போட்டு கூட உனக்கு தெரியாது. பட் when I share something you are not even ready to listen. அப்ப நீ என்ன மாதிரி ஒரு பர்சன் ஆக்கு? நான் ரொம்ப ஏசி விட்டுட்டு நான் பேசல. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஒரு வாரம் நான் பேசலையே. just 1 week நான் பேசல. I just got to know from another person. ஒரு நாள் அப்புறம் எனக்கு ஒரு எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. இவங்க ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப். அந்த பிள்ளை யாரு, அந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் யாரு வரைக்கும் எனக்கு கண்டுபிடிச்சு. பிள்ளைக்கு ஹஸ்பண்ட் இருக்கா? பிள்ளைக்கு ஹஸ்பண்ட் இருக்குது. இல்ல நீ சொன்னதுல எது தெரியுமா ஷாக்கிங்? He's having affair with another man's wife. ராஜ்யமா இல்லை
ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? And that girl is working with him, his colleague. எந்தம்மா குஞ்சு ஏறாது செய்யறாது சொல்ற மத்தவனோட குஞ்சு எல்லாம் வேலை செய்யாத இடத்துல இவன் போய் சர்வீஸ் பண்ணியிருக்கான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீ கண்டுபிடிச்சன சரி யார் இந்த பொண்ணு அதோடு விடாதம்மா கொஞ்சம் நான் கண்டுபிடிச்சதோட நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த டே வந்து என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். ஓகேவா, நான் வந்து 8 ஜூன் வந்து நான் வந்து சிங்கப்பூருக்கு போனேன். நான் போயிட்டு அவங்க கொடுத்த அட்ரஸ் 3 அட்ரஸ் என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஒரு வாட்டி கேட்க போதும் நான் இங்க தங்கியிருக்கேன் அங்க தங்கியிருக்கேன் இப்படி போய் பேசுவாங்க. நான் போயிட்டு நான் எல்லா அட்ரஸும் செக் பண்ணிட்டேன். He didn't stay in any of that location. போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு வந்துட்டியாடி அப்பதான் வந்தேன். நான் அந்த வீட்டு அவங்க கொடுத்த அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அட்ரஸே எக்ஸிஸ்ட் இல்ல. ஆமாவா அப்படி வீட்டுக்கு வந்து வெளியே வாங்க சொன்னேன். நீ எங்க இருக்க? நான் வீட்டு மட்டும் தான் இருக்கேன். நீ கொடுத்த அட்ரஸ் இருக்கேன். அப்புறம் அவங்க தெரிஞ்சிச்சு வந்துட்டேன். முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட பிளாக் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகே பிளாக் நம்பர் அனுப்புனாங்க. அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கும் நான் நிக்கிற இடத்துக்கும் ஒரு 5 minutes டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் போனேன்னா உன் வீட்டுக்கு அந்த போட்டோ பிடிச்சி அனுப்பினேன். அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டோட அந்த ராத்திரியே மேற்கொண்டு எனக்கு ஒரு 3-4 அட்ரஸ் மாத்தி கொடுத்தாங்க. அட்ரஸ் தாண்டி போயிட்டு இருந்தா? ஆமா, நான் அவங்க கொடுக்குற ஒரு அட்ரஸ் நான் போனேன். நான் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நான் அழுவுறேன். அந்த ஸ்ட்ரெஸ் வெளியாவே முடியல. ராஃப்லி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுல நான் போயிட்டேன். எக்ஸாக்ட்லி நான் வீட்டு வெளியே அவங்களோட ஷூ எல்லாமே நான் பாத்துட்டேன். ஒன் பெஸ்ட் திங் இஸ் இன் சிங்கப்பூர் வந்து ரிலேஷன் எனக்கு எதுவும் தட்டி சண்டை போட முடியாது. நான் அத்தனை வாட்டி நான் கால் பண்றேன். என்கிட்ட அந்த ராத்திரி ஓகே ஃபைன், ஆமா நான் வேற ஒரு பொம்பளை கூட இருக்கேன். ஐ cannot take you, you go back now. நான் நாளைக்கு பேசுறேன். என்னால உன்ன ஃபேஸ் பண்றது தெரியல அப்படி அந்த ராத்திரி எங்க சொன்னாங்க. அவங்க சொல்ல போது விடிய காலம் மாதிரி 3 இருக்கும். நான் அவங்கள நான் வந்து ஒரு 9 o'clock நான் போனேன். விடிய காலம் 3 மணிக்கு நான் அப்படி அலைய விட்டாங்க. Oh fuck me man, he made you go around the place for 6 hours. வரவே இல்லை. அவங்க வரவே இல்லை. போன் அடிச்சு போட்டாங்க. வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன், நான் சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இதை நான் கோர்ட் ப்ரொசீடிங் கொண்டு போறேன். எனக்கு ஒரு எவிடன்ஸ் கூட நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணி நான் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே நான் அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. அவங்க வேலைக்கும் போலேன்னா அவங்களுக்கு பையன் வேலை எடுத்துட்டு போயிடும் அப்படி இப்படின்னு வேலைக்கு போல. கொட்டை இல்லாத பையன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, இது சப்ப மேட்ரு. என்னடா சப்ப மேட்ரு? ஓகே நான் உனக்கு டிவோர்ஸ் அனுப்புறேன் அப்படிங்க. நீ வந்து பேசு அப்ப டிவோர்ஸ் பத்தி பேசுன்னு சொன்னேன். பிகாஸ் எனக்கு அந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதோட ஹஸ்பண்டோட போன் நம்பர் எல்லாமே நான் எடுத்துட்டேன். நீ அந்த ஹஸ்பண்டுக்கு போன் அடிச்சு பேசலையா? நான் போன் அடிச்சு பேசினேன். அந்த பையன் கிட்ட பேசினா அவன் சொல்றான். அப்பதான் அந்த பையன் கிட்ட சொல்றான், ஆமாக்கா எனக்கு ஏன்னா வெரி யங், தே ஆல் லைக் எங்களை விட ஒரு 7-8 வயசு குறைவானவங்க. அந்த பையன் என்கிட்ட சொல்லி அழுவுறான். he almost committed suicide 2-3 times because of this girl. 2 பேரும் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணி வீட்டோட ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒன்னா இருந்திருக்காங்க. அவன் தான் இந்த கேர்ளுக்கு வந்து அந்த ஹோட்டல்ல வேலையை வாங்கி கொடுத்திருக்கான் ஃப்ரெண்ட் மூலியமா. சடனா வந்து அவனுக்கு வந்து அந்த கோவிட் இந்த டைம்ல வந்து அவனுக்கு ஜாப் இல்லாதனால இது ஒண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவன் திருப்பி ஜேபிக்கு வந்து அவங்க அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். she just ditched him, she was pregnant with him. ரீசன் இல்லாம பேபியை வந்து அபார்ட் பண்ணிருச்சு. எனக்கு தெரியல. அதை நான் கேட்க போனதுக்கு பெரிய சண்டை பண்ணி எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்பி விட்டான். What the fuck? That guy also is going through shit. What is going on? அப்ப சொன்ன உன்னோட கேர்ள் உன் வைஃபும் யார் போய் ரிலேஷன் இருக்காங்க. இதான் நிஜம். ஓகேவா? அப்படி சொல்லி எல்லாமே அனுப்பி விட்டேன். What the fuck? That guy, oh pity that guy also. Fuck me man. அவன் வந்து இப்படிதான் ஒரு நான் வந்து மேன்லி இல்ல அப்பலாம் சொல்ல மாட்டேன். அவன் ரொம்ப ஒரு குவைட்டான ஒரு பையன். He's more. அம்மா தங்கச்சி இப்படிதான் அவங்க இருக்காங்க. Yeah, I mean let's be honest. Okay, let's be honest. He's more manly than your husband. At least he's a gentleman. That's it. Yeah, that's more manly enough. Yeah, last year அந்த நடந்த ஜூன் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. எங்காச்சும் நடக்குமா நீங்க சொல்லுங்க? ஆஃப்டர் ஒரு 1-2 months இப்படி போனச்சு. தென் மை பிரதர் கால் ஹிம் சேட் எனக்கு கூட வாழ இஷ்டம் வந்து பேசி செட்டில் பண்ணிட்டு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே கேட்கல. ஒரு போன்ல ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் then she sent the notice. அதுல என்ன ஒரு ஐரனினா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டிவோர்ஸ் ஓடுதுல அதே லாயரை வச்சு எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சேம் லாயர். இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு EPCO 300 நான் கேட்ட பண்றதும் பண்ற வேற லாயர் எடுக்க வேண்டியதானே? இல்லப்பா, ஃபேமிலி லாயர்ல buy 1 free 1 வந்திருக்கும். மேபில கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணனால அந்த லாயர் வந்து அவன் வச்சிருப்பான். நல்ல ஃபேமிலி கான்டாக்ட்லயே இருப்போம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. he doesn't want to go for single petition, he just want to end everything mutual போனா. நான் சொன்னேன் சரி ஓகே ஃபைன் உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னேன். பரவாயில்ல நீ வந்து எனக்கு அலிமோனி எனக்கு வேண்டாம். ஓகே உன் 10 காசு எனக்கு ஆக்சுவலி வேண்டாம். ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்குவோம். உனக்கு ஒன்னு உன்னோட வீடு நீ எடுத்துக்கோ, என் வீடு நான் எடுத்துக்கிறேன். நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? உன்னோட லீகல் ஃபீஸ் கூட நான் கட்டுறேன். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்க மணிக்கு கேட்க சொல்லு. என்னோட மேரேஜ் டேமேஜ் பண்ணிட்டு 2 பேரும் வந்து எங்க மணிக்கு கேளு. நான் வந்து உனக்கு மினிஷியல் கொடுக்குறேன். இல்ல நான் சிங்கிள் பெட்டிஷன் போன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து மணிக்கு கேளு. he just loves me like that. என்னால என்ன காத்துக்க முடியும். everything I manage. நீ வந்து ஒரு ஆம்பளை வந்து நீ வெக்கப்படணும். அவ்வளவுதான். உண்மையாவே நான் சொல்லணும்னா மனசார சொல்லணும்னா I just cannot hate that person. ஏன்னா நான் வந்து உண்மையா தான் நான் இருந்தேன். நீ என்ன ஏமாத்துக்கு நான் எப்படி பொறுப்பு பண்ண முடியும்? கரெக்டா இல்லையா? பட் வந்து அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லும்போது யாருமே இல்ல. வெரி டிட்டாச். அவங்க சிப்லிங்ஸ் இருக்காங்க தான். ஆனா எல்லாருமே டிட்டாச் தான். ரொம்ப வேணா. லாஸ்ட் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா கேன்சர்ல சஃபர் பண்ணும்போது நான் சொன்னேன் போய் பாரு though you are not talking to your father, still he is your father. நீ போய் பாருன்னு பார்க்கவே இல்லை. லாஸ்டா நான் சொன்னேன் போய் பாருன்னு ஃபோர்ஸ் பண்ண அன்னைக்கு அவங்க டிக்கெட் போட்டுருந்தாங்க. அவங்க போறதுக்கு அவங்க அப்பா ஆக்சுவலி இறந்துட்டாரு அன்னைக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து டே 2 days பிஃபோர் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஹாலிடே போயிருக்காரு லங்காவிக்கு.
சோ வந்து அந்த டைம்ல வந்து ஒரு போன் எடுக்கவே இல்லை. நான் காலையில நான் அடிக்கிறேன், அவங்க போன் எடுக்கல. நான் காலையில ஒரு 5 மணிக்கு நான் அடிச்சு பார்த்துட்டு சரி இவங்க பேச ஃபிளைட் டிக்கெட் தான் இருக்குல்ல வந்துருவாங்க சொல்லிட்டு நான் இங்கே ஜேபிக்கு போய் நான் ஒரே ஆள் நான் சொந்தமா டிரைவ் பண்ணி நான் போய் சேர்ந்துட்டேன். அவனோட அப்பாவுக்கு ஃபியூனருக்கு நீ போனியா? ஆமா நான் அவங்க ஃபேமிலிக்கு நான் அவங்களுக்குள்ள எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது கூட என்ன சொல்றாங்க, நான் உன்னை கூப்பிடல எங்க அப்பாவோட இடத்துக்கு வர சொல்லி நீதான் நான் வந்தேன். அதெல்லாம் எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்குது தெரியுமா? லைக் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வைஃபா இருக்கும் போது நீ பண்ணதெல்லாம் நீ மறந்துட்ட. இப்போ வந்து உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து உனக்கு முக்கியமா இருக்கு. நான் இருந்த வரைக்கும் நான் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். This is what you have given me in return. It's very hurtful. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், என்னால இதெல்லாம் ஹேட் பண்ண முடியல. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன், கத்துருவோமா அந்த மாதிரி கூட நான் யோசிச்சிருக்கேன். நானே நிறைய விஷயத்துல நம்மளே பேசிக்குவோம்ல, நம்ம பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு அட்வைஸ் பண்ணிக்குவேன். சொல்லிட்டு அப்ப நான் ஓகே வருவேன். அப்ப நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். I try to overcome that. ஒன்னும் தெரியல எவ்வளவு தூரம் போகுது எனக்கு கையில. I think at this point you just have to understand that நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, I just want to be in the receiving end of love, but you know I think that you give out so much love, it's only fair for you to ask the same love, and I think that's not a selfish thing, that is not a harmful thing. I think at this point you just let this go. எனக்கு வந்து ஒரு கேள்விக்கு பதில் நான் நிஜமாவே சொல்றேன், எனக்கு ஒரு கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்கும். Where is my mistake எனக்கு தெரியல. பதில் என்னன்னா, நீ எந்த தப்பும் பண்ணல, understand that you never did anything wrong, but the thing is just because you didn't anything wrong that doesn't mean everyone around you is going to be the same. That's the unfair thing about the world, right? You can do 100 things right and everyone will fuck you up some way. I'll be honest, it's a very fucked up situation to be in. நீ முதல்ல சொல்லியிருக்க, இது நான் ஸ்டூபிடா எவ்வளவு ஸ்டூபிடா இருந்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன். நான் ஒரு அண்ணனா சொல்றேன், I trusted him so blindly. I understand. இது வந்து உன் stupidity இல்ல. It's you loved a person and that love is so sincere that you believe everyone, that don't call yourself stupid for that. It's a beautiful thing that you managed to love someone so sincerely. So don't feel stupid for loving someone sincerely. It's the one thing that we humans are very capable of doing. So you did that very honestly and there's nothing wrong in doing that. Just that he didn't appreciate it. Okay? And most importantly, you learn to love yourself as well. And I think that's very very beautiful. So இந்த மாதிரி நான் எவ்வளவு ஸ்டூபிடா இருந்திருக்கேன், நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன், இந்த மாதிரி உன்னை பத்தி நீ சொல்லிக்காத. நீ வந்து சின்சியரா இருந்திருக்க, நீ ட்ரூத்ஃபுல்லா இருந்திருக்க, and that is a very amazing quality in any human being, and I think you should acknowledge that about yourself. Okay? Yeah. எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ வந்து இவனை விட்டுட்டு அடுத்த லவ் வந்துச்சுன்னா உனக்கு செம்மையா வரும். பட் நம்ம அந்த ஏஜையும் தாண்டி வந்துட்டோம். ஏஜ்லாம் ஜஸ்ட் நம்பர்மா. ரஜினிகாந்த் ஸ்ரேயாவோட நடிக்கும் போது ஒன்னால இருக்க முடியாதா? So thank you so much நயன், உங்க கதை ஷேர் பண்ணதுக்கு. Okay, thank you so much. I feel very happy that you give me a chance to share my story also. No worries. Thank you so much. Alright, thank you so much. Bye. சரி, என்ன சொல்றது தெரியல. ஏன்னா பொதுவா அந்த எண்டிங்ல நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி பொண்ணுங்களா இருக்காங்கன்னு. ஆனா நயன் வந்து நிறைய தடவை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஸ்டூபிடா இருந்தேன், நான் ஸ்டூபிடா இருந்தேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இட்ஸ் ஈஸி ஃபார் us as audience and people who hearing it to judge them from a very third person point of view because we are away from the situation. ஆனா அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க மனநிலையில இருந்து வேற மாதிரி இருந்திருக்கும். You cannot judge them for decision they take because we were not in their shoes, right? So அந்த இடத்துல இருக்கும்போது all I can do is just listen. நானே இது வந்து ஸ்டார்டிங்ல கத்துக்கல, போக போக கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டார்டிங்ல திட்டிடுறேன், நான்லாம் திட்டிருக்காங்களே, but you know I can say easily, நீ இது பண்ணிருக்க அதை பண்ணிருக்கலாமே. அந்த நேரத்தில் நான் அந்த சிச்சுவேஷன் இல்லையே, நானே அந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனால் அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உண்மையா லவ் பண்ணீங்கன்னா never ever tell that you were stupid. நம்ம வாழ்க்கையிலே வாழ்றதுக்கு வந்து முக்கியமான காரணமே லவ் பண்றது தான். Love is something so unique that every living thing in the world will experience love, and love also includes heartbreak. You know, there's so much in love that comes in grief. All of this comes because of the simple emotions of love. அது ஒரு வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி முடியும், சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடும், சில பேருக்கு வந்து லஸ்ட்ஃபுல்லாக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் லவ் இஸ் such a humane experience. So don't ever feel stupid for loving sincerely, don't ever feel stupid for loving truthfully, and don't ever feel stupid for loving wholeheartedly, because loving someone is the best thing in life. With that being said, உங்களுக்கு இந்த மாதிரி காதல் இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம 1 மில்லியன் அடிக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டினாதான் நம்ம அடிக்கலாம். ஸோ அதுவரை விடைபெறுவது உங்கள் ஜீவன், and this is காதலா.